செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து சட்டி காய வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். இது வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து கலப்பு கடுகு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்து பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், வெடித்து வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். கிளாஸ் கலர் வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து அரை உப்பு போட்டிருக்கேன். அவரைக்காய் வெந்ததுக்கப்புறம் மீதி உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கிளாஸ் கலர் வர வரைக்கும் வதங்கினா போதும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அவரைக்காய் சேர்த்துக்கலாம். நான் பட்டை அவரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த ஷேப்பில் வந்து வெட்டி வச்சுக்கோங்க. பொடிசாவும் அதை வெட்டிக்கலாம், இந்த மாதிரி வெட்டிக்கலாம், இன்னும் பெரிய சைஸாகவும் வெட்டிக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ எடுத்திருக்கேன் அவரைக்காய் அன்னைக்கு. அவரைக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அவரைக்காய் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. அந்த வெங்காயம் அப்புறம் அந்த மஞ்சத்தூள்லாம் அடியில் இருக்கும், அதெல்லாம் நல்லா ஒன்றா வந்து சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கி நம்ம இப்படியே வேக வைக்க வேண்டியதான். தண்ணி வந்து ஒரு அரையிலேருந்து 3/4 கிளாஸ்க்குள்ளே தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தெளித்த மாதிரி ஊற்றிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். அடுப்பை வந்து வேகத்தில் வச்சிங்கன்னா தீஞ்சிடும். வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அவரைக்காய் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இருந்தாலும் சிம்மில் வேக வச்சிங்கன்னா அப்படின்னாக்கா அது டேஸ்ட்டு ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு சால்ட் உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல. அந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா மூடி வச்சிட்டிங்கனாக்கா அந்த மசாலா ஸ்மெல்லு போயிடும். அவரைக்காயில் உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக ஏறிடும். நீங்கள் இதுக்கு காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாலாம் போடாதீங்க, டேஸ்ட் வந்து மாற்றிடும். அதனால் பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நடுப்புற இந்த மாதிரி குழி மாதிரி பறிச்சுக்கோங்க. தனியாக செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். பண்ணிவிட்டு எண்ணெய் 1 ஸ்பூன் மாதிரி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுட்டு இந்த 2 முட்டை எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. பாருங்கள், இதில் வந்து 2 முட்டை இந்த மாதிரி அதாவது தனியாக வந்து ஒரு தட்டுலேயோ இல்லை கிண்ணத்துலேயோ இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் சேருங்க. நீங்கள் அப்படியே நார்மலாகவே வந்து அப்படியே எடுத்து நீங்கள் உடச்சி ஊற்றுனீங்கன்னா, முட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக உடச்சி ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஷெல்லு வந்து உளுந்துடும். இல்லை முட்டை ஏதாவது வீணாக போயிருந்தால் கூட எப்படியா இருந்தால் கூட நமக்கு தெரியாது. ஸோ சாப்பாடு ஃபுல்லாகவே அது வீணாக்கிடும். அதனால் இந்த மாதிரி தட்டில் உடச்சி ஊற்றி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு மிளகுத்தூள் வந்து போடுங்க. ப்ளைன் மிளகுத்தூள் தான், வெள்ளை மிளகுத்தூளும் போடலாம், கருப்பு மிளகுத்தூளும் போடலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி நான் போட்டிருக்கேன்.
ஏன்னா இதில் காரம் அப்படிங்கிறது வந்து அந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் இந்த மிளகு அவ்வளோதான். இது 2 மட்டும்தான் காரம்னு. இது வந்து எந்த விதமான சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து முட்டை ஊற்றாமல் ப்ளைனாகவும் செய்யலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே மாதிரி கிளறிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றி 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. பாருங்கள், மூடி வச்சதுக்கப்புறம் எப்படி வந்து பொல பொலன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், அவரைக்காய் முட்டை பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி உதிரியாக வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.